இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க நிலையில் திமுக, அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மாற்று கட்சியிலிருந்து நிறைய தலைவர்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுகவில் ஒரு பெரிய பட்டாளமே சேர்ந்திருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் யார் யாருக்கெல்லாம் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும், யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படாது, இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. சொன்ன மாதிரி திமுகவில் ஒரு பெரிய பட்டாளமே இணைஞ்சிருக்கு. மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, சுப்புரத்தினம், வைத்தியலிங்கம், மாணிக்கராஜா, மருது அழகுராஜ், மோஸ்ட்லி எல்லாருமே அதிமுக பின்புலமாக கொண்டவங்க. இப்போ திமுகவில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மேஜரான மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுகவிலேருந்து விலகி வந்தவங்க, பழைய அதிமுகவினர். ஸோ அந்த வகையில் ஒரு பட்டியல் கிட்டத்தட்ட 7 பேர் நம்ம படித்ததில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் நான் மைத்ரேயன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை, ஆக்சுவலாக மைத்ரேயனுக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரில. ஏன்னா மைத்ரேயனுக்கு சீட்டு கொடுக்கறதுலே திமுகவுக்கு சில அடிப்படையிலான சிக்கல்கள் இருக்குது. மைத்ரேயன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்ததே விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு. பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் திமுக பொறுப்பில் இருந்துக்கிறாங்க இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லையும். ஆனால் மைத்ரேயன் RSS பின்புலமே கொண்டவர். ஸோ அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். அதை தாண்டி பார்க்கும்போது இதில் முக்கியமான ஒன்று, திமுகவுக்குள்ள வேற கட்சிகள்ல இருந்து ஆட்கள் தொடர்ச்சியாக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது இந்த கட்சிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வி இருக்குது. நீங்கள் அமைச்சர்களை சொன்னீங்க. அமைச்சர்களை தாண்டி 2021 திமுக சார்பாக போட்டிக்கிட்டு நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க. இப்போ வேடசந்தூர் எம்எல்ஏ இருக்கிற காந்திராஜன் அதிமுகவில் இருந்தவர், துணை சபாநாயகராக இருந்தவர். அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் போட்டியிட்டவர் சண்முக சுந்தரம், மேட்டுப்பாளையம் சண்முக சுந்தரம் திமுக வேட்பாளர் போட்டியிட்டார். அவர் 2016 தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் அதே தொகுதியில் போட்டிக்கிட்டவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மற்ற கட்சிகள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா இது திமுகவுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றது உணர்வுகள். இதை தாண்டி விமர்சனங்களுமே பெரிய அளவில் முன்வைக்கப்படுது. 2019 திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை, எடப்பாடி, OPS அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த அந்த அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை நமது அம்மா பத்திரிகை இருந்தேன். நமது எம்ஜிஆர் சசிகலா, தினகரன் அவங்க கட்டுப்பாட்டில் போயிட்டு இருந்தாங்க. இவங்க நமது அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பத்திரிகையை ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதிமுக கழட்டி போட்ட பழைய டயர்களால் திமுக ஓடுது அப்படின்னு சொல்லி. நான் தங்கத்தமிழ் செல்வன் அப்போ தான் திமுகவில் போய் இணைகிறார். அவர் அமமுகவிலிருந்து திமுகவுக்கு போகிறார். அப்போ அவங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க யாரை வச்செல்லாம் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சரவையை நீங்கள் எடுங்களேன். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, அந்த அமைச்சரை உருவாக்கப்பட்டப்போ முத்துசாமி, ஏவா வேலு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அமைச்சர்கள், KKSR ராமச்சந்திரன், இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்குள்ள ரொம்ப வலிமையான ஆட்களாக இருந்தவங்க. அந்தந்த பிராந்தியங்களில் வலிமையான ஆட்களாக இருந்தவங்க. அவங்களையெல்லாம் எதிர்த்து இங்கே திமுகவில் இருந்தவங்க அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தாவேக்கால சேர்ந்தார் VS பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதிமுகவில் இருந்தார். அவர் ஆக்சுவலாக 2006 திமுக எம்எல்ஏவாக இருந்தவர். 2006-11 திமுக எம்எல்ஏ, புரசைவாக்கம் எம்எல்ஏவாக VS பாபு இருந்தார். சேகர் பாபு கட்சிக்குள்ளே வந்ததுக்கு திமுக மாவட்ட செயலராகவும் இருக்கிறார். சேகர் பாபு கட்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த வடசென்னை மாவட்ட திமுக செயலராக யார் இருக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வருது. சேகர் பாபு மாவட்ட செயலர் ஆக்கப்படுறார். இவர் கட்சியை விட்டு வெளில போகிறார் ஒரு காலகட்டத்துக்கு வரும். அதிமுக இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். இதே சேகர் பாபு 2006 சட்டப்பேரவையில் நடந்த ஒரு கலவரத்தப்போ அந்த விஷயம்லாம் கூட இன்னும் இருக்குது. ஒரு பெரிய கலேபரம் சேகர் பாபுவால் நடந்த சட்டப்பேரவைகள். அப்போது சேகர் பாபு எதிர்த்து நின்றவங்களுக்கெல்லாம் சேகர் பாபு ஒரு ரிப்போர்ட்டிங் ஆளாக மாறுற ஒரு இடத்துக்கு நகர்றார். இதே மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையுமே இருக்குது. இப்போ விளாத்திக்குளம் தொகுதியினுடைய இப்போது எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அதிமுகவிலிருந்து வந்தவர். விழுப்புரம் தொகுதியினுடைய இப்போது எம்எல்ஏ லக்ஷ்மணன் அதிமுகவிலிருந்து வந்தவர். திமுக ஒரு வலிமையான ஆட்களை உருவாக்க முடியாத தொகுதிகளில் இப்போ விழுப்புரம் தொகுதியை 2021 திமுக கைப்பற்றாங்க. அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தை திமுக ஜெயிச்சது 2006 பொன்முடி அங்கே ஜெயிக்கிறார். 2011 CV சண்முகம், திருப்பி 2016 CV சண்முகம் அங்கே ஜெயிச்சதுக்கு பிறகு 2021 நீ அதிமுகவிலிருந்து வந்த லக்ஷ்மணன் மூலமாக தான் அவங்களால அதை கைப்பற்ற முடியுது விழுப்புரம் தொகுதியை. அதற்கு அதே மாதிரி தான் விளாத்திக்குளம் தொகுதியிலையும் திமுக வெற்றி பெற்று நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. அதிமுகலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தான் அவங்களால அதை கைப்பற்ற முடியுது. நீங்கள் கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன். கரூர்லையும் சரி திமுக தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் வாசுகி முருகேசனுக்கு பிறகு திமுகவில் உங்களால் ஒரு வலிமையான தலைவரை அடையாளம் காண முடியல. சின்னசாமியால் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜியை கொண்டு வராங்க.
செந்தில் பாலாஜி உள்ளே வந்ததுனால சின்னசாமி திமுக திருப்பி அதிமுகவுக்கே போயிடுறாரு. செந்தில் பாலாஜி வந்து தொகுதியை அந்த மாவட்டத்தோட்ட மொத்தமாக கைப்பற்றி காட்டிட்டாருன்னு வைங்களேன். காலம் காலமாக உழைக்கிற திமுகவினருக்கு வந்து இங்கே என்ன ரோல்னு இருக்குல்ல. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி அருணா தானே, பூங்கோதை ஆல்டியார்னா வந்து கடந்த முன்னு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க, முன்னாள் அமைச்சரும் கூட. ஸோ அந்த தொகுதியை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி மனோஜ் பாண்டியனை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பூங்கோதை ஆல்டியார்னா வந்து என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஒரத்தநாடு தொகுதியில் வந்து வைத்திலிங்கம் வந்து அவர் பையனுக்கு சீட்டு கேட்டிருக்காரு. என்னுடைய மூத்த மகனுக்கு வந்து சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி கொடுத்து தான் வந்து அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ஒரத்தநாடு தொகுதியில் வந்து மகேஷ் கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார் திமுக. அவர் வந்து 2006 திருவோணம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ அந்த தொகுதி இல்லை, தொகுதி மறுசீரமைப்பில் வந்து அது நீக்கப்பட்டுருச்சு. அவர் 2006 வந்து 2006-11 எம்எல்ஏ. 2011 ஒரத்தநாடு தொகுதியில் வைத்திலிங்கத்தை எதிர்த்து அவர் போட்டியிடுறார். 2011க்கு பிறகு இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த தேர்தல் வாய்ப்புமே வழங்கப்படலை. 2024 அவர் தான் வந்து எம்பிக்கு நிற்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. பழனிமாணிக்கத்துக்கு எம்பி சீட் கொடுக்கப்படாத பட்சத்தில் அவருக்கு வந்து இன்னொரு முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மகேஷ் கிருஷ்ணசாமிக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டப்போ முரசொலி அப்படிங்கிற ஒரு புதுமுகத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ மகேஷ் கிருஷ்ணசாமி வந்து ஒரத்தநாடு தொகுதியை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தப்போ இப்போ வைத்திலிங்கத்தை உள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ மகேஷ் கிருஷ்ணசாமி என்ன ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நீங்கள் திமுக வந்து இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அதிமுக என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்து திமுக வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமைப்பு செயலாளர் தான் இருக்கார். ஆனால் அதிமுக அமைப்பு செயலாளருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். அதிமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் அந்த கட்சி நிர்வாகிகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து திமுக தான் நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சார்பு அணிகளை உருவாக்குறது, அந்த சார்பு அணிகளுக்கு வந்து மாநில அளவு நிர்வாகிகள் போடுறது. இப்போ ஒரு சார்பு அணி மாநில அளவில் இருக்குன்னா மாவட்ட அளவில் அதற்கான அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்படி பார்க்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிற ஒரு சூழல் வந்து திமுக கொண்டு வருது. இது வந்து அதிமுகவினுடைய மாடல். அதே மாதிரி பொலிட்டிக்கல் மணி ஹேண்ட்லிங்லேயுமே வந்து அதிமுகவினுடைய மாடலை திமுக கைக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இல்லை ஆட்சியை வந்து வெற்றிகரமாக முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு அதிமுகவினுடைய மாடல் ஒரு கம்ஃபர்ட்டான மாடல் அப்படின்றது வந்து திமுக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற விஷயங்களை தாண்டி அது அதிமுகவினரை வச்சே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போது நீங்கள் திமுக தொடர்பாக பேசுகிற எல்லோருமே சொல்கிறது வந்து களத்தில் கட்சியினர் வந்து பெரிய அளவில் வந்து சந்தோஷமாக இல்லை. ஏன்னா மற்ற எல்லா திமுக ஆட்சியிலையும் இருந்த ஒரு விமர்சனம் வந்து இந்த முறை வரல. என்னென்னா திமுகவினர் நிர்வாகத்தில் வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம். பதவியில் இல்லாதவங்க கட்சிக்காரங்க நிர்வாகத்தில் காவல்துறை காவல் நிலையங்களில் போய் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அது நீங்கள் நடந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது தொடர்பான விமர்சனங்கள் பெரிய அளவில் இல்லாத ஆட்சியாக ஒப்பீட்டு அளவில் முந்தைய திமுக ஆட்சிகளை விட ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில் வந்து குறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த கட்சியும் நிர்வாகம் தனித்தனியாக ஆனது இருக்குல்ல. இது எங்கே பிரச்சனையாக வரும்னா இந்த கட்சி மூலமாக இது நான் வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதா வந்து தொண்டர்களுக்கு இதாக இருக்கும். அப்படியான ஒன்று வந்து தொண்டர்களுக்கு கிடைக்கல. எல்லோருமே வந்து இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின தொகுதி பார்வையாளர்கள் கூட்டத்திலே கூட இந்த விஷயம் வந்து அவருக்கே வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. கிரவுண்டில் கட்சியினர் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து 24 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது இப்போவுமே வந்து அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் மற்ற கட்சிகள்லேருந்து வர்றவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இங்கே கிடைக்கிறது வந்து பெரிய அளவிலான அதிருப்தியை வந்து கட்சியினர் மத்தியிலே வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் வந்து ஒரு தொகுதியில் திமுகவுக்காக, ஏன்னா இது கூட்டணி கட்சிக்கு போனாவே அதை விரும்ப மாட்டாங்க திமுககாரங்க. காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 4 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக வந்து கட்சி பணி ஆட்டிட்டு திடீர்னு ஒருத்தர் வராரு, அவர் இணைஞ்சோடனே அவருக்கு வந்து வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்குறது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை தானே ஏற்படுத்தும். இது வரக்கூடிய சட்டசபை தேர்தல் முடிவுகளில் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தாதா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து தனித்தனி தொகுதிகளாக எடுத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரத்தநாடு உதாரணத்துக்கு சொன்னேன், ஆலங்குளத்தையுமே வந்து நம்ம அந்த உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஆலங்குளத்தை மனசில் வச்சு அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துருப்பார்ல. பூங்கோதை ஆல்டியார்னாவை தாண்டி ஆலங்குளத்தை மனசில் வச்சு ஒருத்தர் அங்கே வேலை பார்த்துருப்பார். இந்த தொகுதியில் வந்து நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரத்தநாட்டில் வந்து புல்லட் ராமச்சந்திரன் 2016 ஜெயிக்க 21 வந்து தோற்று போகிறார். அதை தாண்டி 26 இன்னும் சில பேர் வந்து மைண்டில் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தொகுதி வந்து மேபி இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வேலை பார்த்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வெளிலேருந்து ஒருத்தவங்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டி மெம்பர்ஸுக்கு வந்து
அது ஒரு பெரிய அளவிலான சலனத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த சலனம் வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும். நான் சொன்ன மகேஷ் கிருஷ்ணசாமியோ அல்லது பூங்கோதை ஆல்டியர்னாவோ வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். எதிரொலிக்குமானா கண்டிப்பாக அது எதிரொலிக்க தான் செய்யும். அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதா வந்து பெரிய கொஸ்டின். இந்த பட்டியலில் முக்கியமாக நம்ம பார்க்குறது அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த கடம்பூர் மாணிக்கராஜா. அவர் விலகி சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சீட்டு வாங்குறது எந்த அளவுக்கு பாசிபிள்? எனக்கு தெரிஞ்சு கோவில்பட்டி தொகுதி அவர் கொடுப்பாங்க. ஆனால் கோவில்பட்டி தொகுதியில் வந்து திமுகவுக்கு பெரிய அளவிலான செல்வாக்கான ஒரு நபர், ஒரு தனிநபர் வந்து அங்கே இல்லை. ஆனால் கடம்பூர் பேரூராட்சி இதில் வந்து யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு பெரிய சிக்கல் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. யார் வந்து கடம்பூர் பேரூராட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சிக்கல் வந்து அங்கே இருந்தது. அதில் வந்து இவருடைய சகோதரர் ஒருத்தரே வந்து திமுக சார்பாக அங்கே பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிறைய குழப்பங்கள் நடந்து, தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய நடந்தது. ஸோ அப்போது வந்து நிறைய திமுகவினர் வந்து இவரோட முரண்பட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே முக்கியம். இப்போ அவருக்கு வந்து இப்போ கோயில்பட்டி தொகுதியை கொடுத்தாங்கன்னா அங்கே அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அவருக்கு அங்கே செல்வாக்கு இல்லாமலாம் இல்லை, செல்வாக்கு இருக்குது. அவர் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு ஆளும் கட்சியான திமுகலேருந்து அவர் நிற்கும் போது வந்து அவருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நான் பழைய மாதிரி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எக்ஸிஸ்டிங்கான பார்ட்டி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த லிஸ்ட்டை நம்ம 2021 லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சியிலிருந்து வந்து அங்கே வேட்பாளரானவங்களோட எண்ணிக்கை வந்து அவ்வளோ அதிகம். அத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம சொல்ல வந்து வந்துக்கிட்டே இருக்கும். விளாத்திக்குளம் சொன்னேன், விழுப்புரம் சொன்னேன், மேட்டுப்பாளையம், அதே மாதிரி வந்து எம்எல்ஏக்களாகவே வந்து நிறைய பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. கடலூர் ஐயப்பன், அவர் திமுகவில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து அதிமுக போய் திருப்பி திமுகவுக்கு வந்தவர். இப்படி வந்து நிறைய தொகுதிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போதில்ல. பழைய அதிமுகவுக்கு தாய் கழகம் திமுகன்றது மாதிரி இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பெரும்பான்மையான நிர்வாகிகள் வந்து அதிமுகவிலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு வந்து அது தாய் கழகமாக இருக்குது. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவில் இருந்தது அதிமுக உருவாச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து திமுகவில் இருந்து தான் போயிருப்பாங்க. அவங்க அதிமுகவுக்கு வர்றது வந்து பெரிய அளவிலான சிக்கலாக இருக்காது. அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் தான் அவங்க பயணத்தையே தொடங்கியிருப்பாங்க. அதிமுகவிலேருந்து பயணத்தை தொடங்கினவங்க இங்கே வர்றது வந்து அவங்க பழைய திமுகவினர்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பழைய அதிமுகவினரை வச்சு தான் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இது பெரிய அளவில் எழுப்பும். நீங்கள் எல்லா மண்டலங்களையும் எடுத்து பாருங்கள், மண்டல வாரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தளபதிகள், திமுக தலைமையினுடைய தளபதிகளாக அங்கே மண்டலங்களில் மாவட்டங்களில் செயல்படுறவங்க பெரும்பான்மையானவர் வந்து பழைய அதிமுகவினராக தான் இருக்காங்க. ஸோ இந்த சிக்கல் வந்து திமுகவினுடைய எதிர்காலம் தொடர்பானது. ஸோ இதை திமுக எப்படி கையாள போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சொல்கிறபடி இப்போ பரம்பரையாக திமுகவில் இருக்கவங்க திடீர்னு ஒருத்தர் ஒரு பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைத்தியலிங்கமே எடுத்துக்கோங்களேன், அவர் இப்போ ஒரத்த நாட்டுக்குள்ளே வந்து திமுக வேட்பாளர் அறிவிக்க போகிறாருன்னா கண்டிப்பாக வைத்தியலிங்கம் அவருடைய ஆதரவாளராக இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இங்கே பரம்பரையாக திமுகவிலேயே வேலை செஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு அதிருப்தியான, ஏன்னா அவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து அங்கே இழக்கிறதா தான் அவங்க கருதுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஓபிஎஸ், ஸோ அவர் வந்து எங்கே இணைய போகிறாருன்ற ஒரு $1 மில்லியன் கொஷினில் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள், நான் ஒரு நியூஸ் படித்தேன், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சாருன்னா அவர் எதிர்பார்க்குறது வந்து அவருடைய ஆதரவாளரான ஐயப்பன் எம்எல்ஏ, உசிலம்பட்டி எம்எல்ஏ, அதை தாண்டி வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கு வந்து சீட்டு, அதே போல் அவர் மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். ஸோ அவர் தான் திமுக ஒரு நாள் இணைய மாதிரி இருந்தால் அவர் வைக்கக்கூடிய அதிகபட்ச டிமாண்ட் இதாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த ஓபிஎஸ்க்கு ஒரு எம்எல்ஏ சீட், 3 எம்எல்ஏ சீட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் வந்து ஒரு அடிஷனலாக ஒரு ராஜ்யசபா எம்பி. ஸோ அதிகபட்ச எதிர்பார்ப்பு இதாக தான் இருக்கும்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் உள்ளார வராரு, அதே போல் வெல்லமண்டி நடராஜன் திருச்சியில் போட்டிட்டார். ஸோ அவரும் உள்ளார வராருன்னா அது இன்னும் ஒரு, ஏன்னா திருச்சியிலே இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய சமமாக இருக்காது? இல்லை, அது இருக்க தான் செய்யும். இன்னொன்று வந்து ஓபிஎஸ் திமுக பக்கம் வருவார் இல்லை திமுகவிலே போய் சேருவார்ன்றதில் வந்து எனக்கு பெரிய அளவிலான நம்பிக்கை இல்லை. இதுக்கு சரியான உதாரணம் வந்து நம்ம தங்கத்தமிழ்ச்செல்வனை தான் சொல்லணும். தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து 2019 தேர்தலில் அமமுக சார்பாக தேனி மக்களவை தொகுதியில் நின்றுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் ரெட்டலைக்கு தான் போட்டோம், நீ ரெட்டலையில் தானே நிற்பு அப்படின்னு சொல்லிட்டு என் தொகுதியில் எல்லாரும் என்னை கேட்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு மாதிரி உதயசூரன் நின்று ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன். நீங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் காலங்காலமாக ஒரு இதில் வந்து அறியப்பட்டீங்க, மற்ற பேருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் மாதிரி மேல்மட்டத்தில் இருந்த தலைவர்கள், முதலமைச்சராகவே இருந்த ஒருத்தர் வந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து, அது மற்ற மாநிலங்களுக்கு வந்து அது இயல்பான ஒன்று. தமிழ்நாட்டில் வந்து அப்படியான ஒன்று வந்து இல்லை. ஏன்னா முதலமைச்சராக இருந்த எல்லோருமே வந்து அந்த கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களாக இருந்தாங்களே ஒழிய, முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது. 67க்கு அப்புறம் பார்த்தாலே
52லேருந்து பார்த்தாலே அதான் நீங்கள் அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. ராஜாஜி கூட தனி கட்சி தான் ஆரம்பிச்சுட்டு போனார். அவர் காங்கிரஸில் முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு பிறகு வந்து அவர் வெளியே போய் சுதந்திரான ஒரு தனி கட்சியை தான் தொடங்கினார். ஸோ அப்படி ராஜாஜியை தவிர்த்து பார்த்தா அப்படியான ஒரு இது வந்து இங்கே கிடையாது. முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இன்னொரு கட்சியில் போய் இணைஞ்சு செயல்பட்டார், இன்னொருத்தருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு வந்து தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ அதை தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஏற்றுக்கும். அதிமுகவினர் வந்து இன்றைக்கும் ஓபிஎஸ் பின்னாடி இருக்கவங்க அதிமுகவினர் தானே. எடப்பாடி பழனிசாமி கூட டிடிவி போய் சேர்ந்ததையே பொறுத்துக்க முடியாமல் மாணிக்கராஜா வந்து திமுகவுக்கு வர்றாரு அப்படின்னா இது இந்த காம்பினேஷன் வந்து ஒத்தே வராது. இப்போ எடப்பாடி பழனிசாமியாவது அதிமுகக்காரர் தான், அவர் கூட போய் சேர்ந்தது டிடிவி போய் சேர்ந்ததை டிடிவிக்கு அடுத்த நாளில் இருந்த ஒருத்தரால் ஒத்துக்க முடியலன்னா, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு ரைவலை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் திமுகவில் மற்ற பேர் போய் சேர்றதை விடுங்க, இப்போ சுப்புரத்னமோ மருதழகராஜோ போய் சேர்றதை விடுங்க, ஓபிஎஸ்ஸே போய் சேர்றதற்கான அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஓபிஎஸ் நகர மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய சட்டசபை தேர்தலையும் அதை தாண்டி கட்சிக்குள்ளேயும் என்ன மாதிரியான அதிர்வுகள்லாம் ஏற்படுத்த போகுதுன்ட்டு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.